அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் அன்புடைமை அதிகாரத்தில் உள்ள திருக்குறள் படிக்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா 25 அதிகாரங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று அன்புடைமை அதிகாரம். இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் 2 குறள்கள் கொடுத்துருக்காங்க. மற்ற 7th 8th 9th 10th புக்கில் பார்த்தீங்கன்னா இல்லை. சரிங்களா? இந்த 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் மட்டும்தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மற்ற அந்த அன்புடைமை அதிகாரத்தில் உள்ள மற்ற திருக்குறளையும் வந்து படிச்சுக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நூற்குறிப்பு, திருவள்ளுவர் ஆசிரியர் குறிப்பு ரெண்டுமே நான் வந்து வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அதையும் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து குறளை படிக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இது பார்த்திங்கன்னா தொடரை நிரப்புதல், மேற்கோள்கள் அந்த மாதிரி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து குறளை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நிரப்புதலில் வந்தாலும் வரலாம். சரிங்களா? இதோட மீனிங், இதோட பொருள் பார்த்திங்கன்னா, அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அதாவது அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. ஆனால் அன்பு உடையவர்கள் தம்முடைய உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். சரிங்களா? அடுத்தது, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோர் போர்த்த உடம்பு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோர் போர்த்த உடம்பு. இதோட பொருள் பார்த்திங்கன்னா, அன்பு இருப்பது தான் உயிர் உள்ள உடல். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு இருப்பதன் அர்த்தம் என்ன? உயிருள்ள உடல். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் என்கிறார் வள்ளுவர். அப்போது அன்பு இல்லாத அந்த உடம்பு எவ்வாறு கருதப்படும்? வெறும் எலும்பும் தோல் தான், எலும்பும் தோல் போல தான் கருதப்படும். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல் என்கிறார் வள்ளுவர். அடுத்து பார்த்திங்கன்னா, அன்புடைமை அதிகாரத்தில் உள்ள மற்ற திருக்குறளையும் படிச்சுக்கலாம். சும்மா நம்ம படித்து வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் ரெடியாக போகணும் இல்லைங்களா? அதனால் படிச்சுக்கலாம். இது வந்து அன்புடைமை அதிகாரம் பார்த்திங்கன்னா 8வது அதிகாரம். சரிங்களா? அதையும் நோட் பண்ணி படிங்க. அன்புடைமை அதிகாரம் வந்து 8வது அதிகாரம். அதாவது தொடரை நிரப்புதலில் இன்கேஸ் கேட்டாலும் கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெடியாகிற மாதிரி படிச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. இதை படிச்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்தது, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அடுத்து, அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அடுத்து, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அடுத்து, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அடுத்து, அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்தற்று. அடுத்து, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. அடுத்து, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோர் போர்த்த உடம்பு. இதை நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ இந்த 2 திருக்குறள் தான் பார்த்திங்கன்னா நம்ம படித்தது, அதாவது புக்கில் இருக்கிறது. மீதி 8 திருக்குறள் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும். சரிங்களா? அதனால் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.